இது ஒரு ஜனநாயக மீறல். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு தலைவரை அழிப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பினர் அவர்கள் முன்வைக்கும் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கின்றது. இது ஒரு சர்வாதிகார நாடு, இவர்களுக்கு அணு ஆயுதங்களை ஏற்படுத்தவிடக்கூடாது, அவற்றை உருவாக்க நாங்கள் வழிவிடக்கூடாது என்ற வகையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. அதே போல ஈரானில் தொடரும் சோகம் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் இதுவரை ஈரானில் 555 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் ரெட் கிரிசன்ட் சொசைட்டி அறிவிப்பு விடுத்திருக்கின்றது. மேலும் 131 நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இத்தனை அழிவுகளை அடுத்து இனி ஈரானில் ஆட்சி என்ன மாதிரியாக அமையும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஈரானிய தலைமைத்துவ சபையின் உறுப்பினராக அயத்துல்லா அலிரேசா அராக்பி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் உட்பட 3 பேர் தற்கால ஆட்சி சபையாக இருப்பார்கள். 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையாகத்தான் சபை இருக்கும். அதன் அடிப்படையில் இவரோடு உட்பட ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன், நீதித்துறை தலைவர் கோலம் உசைன் மௌசேனி எஜஸ் ஆகியோர் தான் இந்த தற்கால ஆட்சி சபையாக இருப்பார்கள். அடுத்த புதிய ஆன்மீக தலைவர் ஒருவரை நியமிக்கும் வரை அவருக்குரிய அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் நடைமுறைப்படுத்துவதே இந்த தற்கால ஆட்சி சபையின் முக்கிய பொறுப்பாக வேலையாக இருக்கின்றது. பிரதான பணி அதுதான். ஆகவே இவர்களுடைய தலைமையின் கீழ்தான் தற்பொழுது பதில் எதிர்த்தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சற்று முன்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த இடத்தில் எதுவும் பாதிப்புகள் இடம்பெற்றதா இல்லையா என்பது குறித்து எந்த விதமான செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அவருடைய அலுவலகத்துக்கு தாக்குதல் நடத்தியது ஒரு உண்மை விடயமாக அமைகின்றது. இதனிடையில் மற்றொரு தகவல் தான், அமெரிக்காவின் 3 F-15 ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் இருக்கின்றது. இது குவைத் வான் பாதுகாப்பு படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. இது எப்படி இருப்பினும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 போர் விமானங்கள், அவை F-15 என்று அழைக்கப்படும் போர் விமானங்கள் குவைத் வான் பரப்பில் தாக்குதலுக்கு உள்ளாகி உடைந்து வீழ்ந்து இருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது பல நாடுகள் இந்த மத்திய கிழக்கு ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் காரணமாக பல நாடுகள் அச்சத்தில் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் இனி பல நாடுகள் முகம் கொடுக்க நேரிடும். சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், என்ன விதத்திலுமாக இருந்தாலும் சரி பல பாரிய பிரச்சனைகளுக்கு இனி முகம் கொடுக்க நேரிடும்.